நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நியூ லைஃப் அப்ராடின் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் டாஃப்னி. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். வெளிநாடு சென்று படிக்க ஆர்வமாக உள்ள மாணவர்களுக்கு வழிகாட்டியாக உள்ள நியூ லைஃப் அப்ராட் வெளிநாட்டு கல்வி ஆலோசனை நிறுவனம் மக்களின் நம்பிக்கை பெற்றுள்ள காரணத்தால் கடந்த 11 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நியூ லைஃப் அப்ராட் வெளிநாட்டு கல்வி ஆலோசனை நிறுவனத்தின் கிளைகள் தலைநகர் சென்னையிலும் அதேபோல் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளிலும் உள்ளன. ஆண்டுக்கு 100 முதல் 150 இந்திய மாணவர்கள் நியூ லைஃப் அப்ராட் ஆலோசனை நிறுவனம் வாயிலாக உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் படிக்க அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இந்த நிறுவனம் உலகின் முக்கியமான 25 நாடுகளில் உள்ள முன்னணி பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் படிப்பதற்கு உரிய முறையில் ஒப்பந்தம் செய்துள்ளது. நியூ லைஃப் அப்ராட் ஆலோசனை நிறுவனத்திற்குள் ஒரு மாணவர் நுழைகிறார் என்றால் அந்த மாணவர் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் எந்த நாட்டில் என்ன படிப்பு படிக்கலாம், அதற்கு எவ்வளவு தொகை செலவாகும் என அனைத்து ஆலோசனைகளையும் வழங்குகிறது. மாணவர் தேர்வு செய்யும் பல்கலைக்கழகத்தில் அட்மிஷன் பெற்றுத்தரும் நடவடிக்கைகளையும் நியூ லைஃப் அப்ராட் ஆலோசனை நிறுவனமே பார்த்துக் கொள்கிறது. மேலும் வெளிநாடு செல்ல தேவையான பாஸ்போர்ட் பெறுவது முதல் விசாவுக்கு விண்ணப்பித்து சரிபார்த்து தருவது, விசா கிடைத்த மாணவருக்கு விமான டிக்கெட் புக் செய்வது, வெளிநாட்டு பண பரிவர்த்தனை, வங்கியில் கல்வி கடன் பெறுவது வரை பெற்றோர்களின் சுமைகளை குறைத்து விடுகிறது நியூ லைஃப் அப்ராட் ஆலோசனை நிறுவனம். உள்ளூர் கார்டியனை நியமிப்பது, தரமான விடுதியை ஏற்பாடு செய்வது, மாணவர்கள் கல்லூரிக்கு பாதுகாப்பாக சென்று படித்து வருவதற்கான ஏற்பாடு, மாணவருடைய படிப்பு காலம் முடிந்து மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி வருவது என பெற்றோர் அருகிலிருந்து பார்த்து கொள்ளும் அனுபவத்தை நியூ லைஃப் அப்ராட் நிறுவனத்தினர் வழங்குகின்றனர். இது போன்ற சிறப்பம்சங்களை நியூ லைஃப் அப்ராட் நிறுவனம் கொண்டிருப்பதால் தான் வெளிநாடு சென்று படிக்க ஆர்வமுள்ள மாணவர்களுக்கான ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக நியூ லைஃப் அப்ராட் வெளிநாட்டு கல்வி ஆலோசனை நிறுவனம் இயங்கி வருகிறது. எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட் போன்ற படிப்புகளை வெளிநாட்டில் போய் படிக்கணுன்று நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் அதை எப்படி படிக்கிறது, அதற்கான அணுகுமுறை என்ன, யாரை கன்சல்ட் பண்ணுறது அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்முடைய அரங்கத்திற்கு நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெடின் சீனியர் கவுன்சிலர் அண்ட் ரீஜனல் ஹெட் மிஸ் சோஃபியா நம்முடன் இருக்கிறார். அவரை முதலில் வரவேற்கலாம். மேம் வணக்கம். மேம், இப்போது வெளிநாட்டில் போய் படிக்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ வெளிநாட்டில் எங்கே போய் படிக்கலாம், வெளிநாட்டில் எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங் இது படிக்கிறதுனால என்ன நன்மைகள் எல்லாம் இருக்குது? ஓகே, இப்போ நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. கடந்த 11 வருஷமாக வெளிநாட்டில் போய் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கு. நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாங்கன்னா ரைட் ஃப்ரம் த பிகினிங் அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இவாலுவேட் பண்ணி அவங்களுக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கான யூனிவர்சிட்டி, கண்ட்ரி எங்கே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆஃபீஸில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுடைய ப்ரொஃபைல் இவாலுவேட் பண்ணிவிட்டு அந்தந்த கவுன்சிலர்ஸ் கிட்ட அவங்களுக்கு தேவையான கண்ட்ரி இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு தேவையான பேங்க் லோன் அசிஸ்டன்ஸ் ஃபார் வீசாக்கு அண்ட் வீசா டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொஃபைலை என்டையராக மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க எங்களுடைய ஆஃபீஸில் இருக்கவங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்து அவங்க போய் ஒரு கண்ட்ரி போய் சேர்ற வரைக்கும், அவங்க படித்து முடிச்சுட்டு வர வரைக்கும் நாங்கள் அவங்கள கண்ட்ரோலாக பார்த்துக்கிட்டு அவங்கள நாங்கள் கண்காணிச்சுட்டு வந்துட்டுருப்போம். ஸோ எங்களோட சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஃப்ரம் பிகினிங் டில் எண்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ இது கடந்த 11 வருஷமாக நாங்கள் செயல்பட்டு வந்துட்டுருக்கோம். எங்களோட ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் ஜிஹெச் ஆப்போசிட்டில் மாருதி டவர்ஸில் லொக்கேட் ஆகிருக்கும். அண்ட் எங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் ரஷ்யா அண்ட் யுக்ரைன்லையும் இருக்குது. ஸோ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா 150 யூனிவர்சிட்டிஸ்க்கு மேலே நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் 25 நாடுகள் நாங்கள் ஆல் ஓவர் த வேர்ல்டு நாங்கள் பண்ணி அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1000க்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் போய் வெளிநாட்டில் படிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்காங்க. வருஷம் பார்த்தீங்கன்னா 100க்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் மூலியமாக போய் படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க.
இப்போ மேம் இப்போ எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னாலே நீட் நுழைவுத் தேர்வு அவசியம்னு போன ஒரு ஷோவில் கூட பேசியிருந்தீங்க. ஸோ எவ்வளோ மார்க் இருக்கணும் மேம்? ஓகே, இப்போது எம்பிபிஎஸ் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. ஸோ மெடிசன் அப்படின்னு படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து படித்தா நல்லாயிருக்கும். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே இந்தியாவில் அட்மிஷன்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ நீட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி ரெக்வயர்மெண்ட்ஸாக வச்சுருக்காங்க. இந்தியாவில் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீட் வந்து பார்த்தீங்க நான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் நீட் எழுதியிருந்தாங்க, கரண்ட் இயர் இப்போ 2021 அப்படின்னா இந்த வருஷம் நீட் எழுதியிருந்தால் மட்டுமே தான் அவங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ வெளிநாட்டில் போய் படிக்கிறப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு லாஸ்ட் இயர் எழுதியிருந்தாலும் இல்லை அதுக்கு ப்ரீவியஸ் இயர் எழுதியிருந்தாலும் உங்களோட நீட் வந்து 3 வருஷத்துக்கு வேலிட் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறப்போ. ஸோ நீட்டோட மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 மார்க்கில் வந்து எடுத்திருந்தாலே போதுமானது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து தாராளமாக கிடைக்கும். இப்போ வெளிநாட்டில் நம்ம போய் படிச்சுட்டு வரும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ வெளிநாட்டில் போய் நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் டிகிரி படிச்சுட்டு வரீங்க அப்படின்னா டொனேஷன் கிடையாது, கேபிட்டேஷன் ஃபீ கிடையாது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு லோ டியூஷன் ஃபீஸ் தான் இருக்கும். இப்போ வந்து நான் சாதாரண விவசாய குடும்பத்துலேருந்து போகிற ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்கனாலையும் மேனேஜ் பண்ணி ஃபீஸ் கட்ட முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மேனேஜ் பண்ணுற மாதிரி அஃபோர்டபுளாக தான் இருக்கும். அண்ட் வெளிநாட்டில் போய் படிக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே கிடையாது. அண்ட் வெளிநாட்டில் படித்து முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் இங்கே இந்தியா வரும்போது எழுதக்கூடிய எம்சிஏக்கான கோச்சிங் வந்து அந்தந்த நாட்டிலே வந்து அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. ஒரு கிளாஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 10:1 ரேஷியோவில் தான் கிளாஸஸ் நடக்கும். ஸோ 10 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி தான் வந்து கிளாஸ் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்னால இன்ட்ராக்டிவாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியும். அண்ட் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஆகட்டும் அண்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அங்கே யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. அண்ட் வெளிநாட்டில் படிச்சுட்டு வர டிகிரி வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் வேர்ல்டு வைடாக வந்து வேலிடு ரெக்கக்னைஸ்டான ஒரு டிகிரி தான் எம்பிபிஎஸ் டிகிரி படிச்சுட்டு வராங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஆகட்டும் இந்தியன் ஃபுட் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வரும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி எந்தெந்த நாடுகளில் போய் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க. இப்போ நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக போய் எங்களுடைய டீம் போய் ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு சில நாடுகளில் வந்து எம்பிபிஎஸ் பண்ணலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டு வந்து சொல்கிறோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கோர்ஸு ஒரு இப்போ வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஜெர்மனியில் படிக்கலாம், மேனேஜ்மெண்ட் ரிலவெண்டடானா யூகேயில் படிக்கலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா, யுக்ரைன், கஜாகிஸ்தான், அது மட்டும் இல்லாமல் போலாண்ட், லாட்வியா, லித்துவேனியா, இட்டாலி, சவுத் அமெரிக்கா, இந்த மாதிரி பல நாடுகள் இருக்குது. என்ன ஒவ்வொரு நாடுகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனித்துவம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும்தான் மாறும். இப்போது இங்கே படிக்கிறதுக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மேம்? இப்போ வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தால் வேலிடாக இருக்குமா? டெஃபினட்டாக. இப்போ நம்ம வந்து நான் சொன்ன நிறைய நாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அஃப்கோர்ஸ் நம்ம வந்து வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வரோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் வந்து எம்பிபிஎஸ் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் எம்பிபிஎஸ் படித்தா பெஸ்ட்டு. பட் எல்லாருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்மிஷன்ஸ் கிடைக்கிறது இல்லை. அப்போ வெளிநாட்டில் போய் நம்ம எம்பிபிஎஸ் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறது நம்ம ரெக்கக்னிஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்திருக்கணும். ஸோ இப்போ WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார மையம் அங்கீகாரம் பண்ண யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் MCA மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணியிருக்கணும். அண்ட் WHO அந்த யூனிவர்சிட்டியோட லிஸ்ட் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணணும். ஸோ வெளிநாட்டில் படிச்சுட்டு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸும் எழுதி அவங்க குவாலிஃபை ஆகணும். ஸோ இப்போ ஒவ்வொரு கண்ட்ரி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் இருக்குது. இப்போ இங்கே என்ன கரிக்குலம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே பேட்டர்ன் தான் வந்து ரஷ்யாவில், யுக்ரைனில் எல்லாமே யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட். ஸோ பிரிட்டிஷ் ஆனப்போ என்ன வந்து சிஸ்டம் இருந்ததோ அதே தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரஷ்யாவில் போய் படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும் எம்பிபிஎஸ். ஸோ 6 வருஷம் படிக்கிறப்ப அவங்க கொடுக்கக்கூடிய டிகிரி வந்து எம்பிபிஎஸ் MDன்னு தருவாங்க. இந்த எம்பிபிஎஸ் MDன்ற டிகிரி இங்கே இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலண்ட்டு. இப்போ ரஷ்யா எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லா விதமான சோர்ஸ்லேயும் வந்து அவங்க லீடிங்கில் இருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து ரொம்ப முன்னோடி இருக்காங்க. ஸோ ரஷ்யாவில் போய் ஒரு எம்பிபிஎஸ் டிகிரி படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ் வந்து ரொம்ப நிறையாவே கிடைக்கிது. அண்ட் நம்ம சொல்கிற யூனிவர்சிட்டிஸ் ரஷ்யாவில் எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் தான்.
ஸோ எம்சிஏ ரெக்கக்னிஷன் WHO லிஸ்ட் அவுட் ஆன யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் ரஷ்யாவில் நாங்கள் அட்மிஷன்ஸ் வாங்கி தரோம். ஸோ இப்போ ரஷ்யாவில் போய் படிக்கிறப்போ 6 வருஷம் படிக்கிறாங்க. அண்ட் அவங்க படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் தான் படிப்பாங்க. அண்ட் ரஷ்யாவில் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுற யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவாக நாங்கள் நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். கிரீமியா ஃபெடரல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் நியூ லைஃப் அப்ராட் சார்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கசான் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, க்ரூஸ்க் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, வோல்கோகிராட் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அது மட்டும் இல்லாமல் வந்து மாரி ஸ்டேட் யூனிவர்சிட்டி, பெர்ம் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி பல யூனிவர்சிட்டிஸில் அட்மிஷன்ஸ் வாங்கி தரோம். இங்கே போய் நீங்கள் படிக்கிறப்போ உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. சில யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டியூஷன் ஃபீஸ் வந்து 2 லட்ச ரூபாயிலேருந்து வரும். சில யூனிவர்சிட்டிஸ் 3 லட்ச ரூபாய் வரும், சிலதில் 3 லட்ச ரூபாய். அப்படி யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மாறும். இப்போ ரஷ்யா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கோவிட் டைமில் கூட வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த பேனல் ஆஃப் சயின்டிஸ்டில் இருக்கக்கூடிய சிலர் வந்து கிரீமியா ஃபெடரல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் டாபிக் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கீழே ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறப்ப கிடைக்கக்கூடிய நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதே போல் இப்போ ரஷ்யாவில் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ எண்ணிக்கை மருத்துவ படிப்புக்கு ஜாஸ்தி போகிறாங்களோ இப்போ கடந்த சில வருஷங்களாக வந்து யுக்ரைனுக்கும் எம்பிபிஎஸ் படிக்க போகிறவங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இப்போ யுக்ரைனில் போய் படிக்கிறப்ப நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் என்ன சொல்கிறோன்னா யுக்ரைனில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் வந்து நாங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இங்கிலீஷ் பேசுகிறவங்க வந்து ஜாஸ்தியான ஆட்கள் இருப்பாங்க, லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா யுக்ரைனோட பார்டர் நாங்கள் சொல்கிற வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து அவங்க யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ பார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, போலாண்ட் இப்படியெல்லாம் வரனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது. அண்ட் யுக்ரைன் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா எல்லா யூனிவர்சிட்டிஸுமே 100% இங்கிலீஷ் மீடியம் தான். ஸோ யுனெஸ்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்ட் பண்ணுறனால யுக்ரைனில் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அவங்கள செகண்ட் இயரில் அவங்களோட கோர்ஸ் வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிக்கு தாராளமாக அவங்களுடைய கோர்ஸை வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிது. இப்போ ஒரு கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க யுக்ரைனில் அப்படின்னா போலாண்டில் போய் ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக முடியும். இல்லை ஜெர்மனியில் போய் ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக அவங்களுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அண்ட் ஈவன் யுக்ரைனில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி யூரோப்புக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா ஃப்ரீ எஜுகேஷன் இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் இருக்குது. அதுக்கு யுக்ரைனில் இருக்கக்கூடிய டிகிரி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யுக்ரைன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி டிஃபர் ஆகும். இப்போ யுக்ரைனில் பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லிவிவ் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இது ஒன் ஆஃப் த டாப் யூனிவர்சிட்டி இன் யுக்ரைன், ஃபர்ஸ்ட் நம்பர் 1 யூனிவர்சிட்டி இன் யுக்ரைன். அதில் நியூ லைஃப் அப்ராட் வந்து நாங்கள் அட்மிஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உஸ்க்ரோத் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தெர்னாப்புல் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அண்ட் மட்டும் இல்லாமல் பொகோமலஸ் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இது மாதிரி நிறைய யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் வாங்கி தந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே 6 வருஷம் படிப்பு இருக்கும், உங்களுக்கு எம்பிபிஎஸ் எம்டின்ற டிகிரி தராங்க. ஸோ இப்போ யுக்ரைனில் போய் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்போஷர் வந்து ஜாஸ்தி தான் இருக்குது. அண்ட் எம்சிஏ பாஸ் சக்ஸஸ் ரேட்டும் வந்து அதிகம் தான். இப்போ ரஷ்யா யுக்ரைன் மாதிரியே வந்து எம்பிபிஎஸ்க்கு அடுத்த டெஸ்டினேஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ போக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசாக்கிஸ்தான். இப்போது ரஷ்யா அண்ட் யுக்ரைனில் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு வந்து டியூரேஷன் 6 வருஷம் வருது. பட் அதே கசாக்கிஸ்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் அவங்களுடைய படிப்பு எம்பிபிஎஸ் இருக்குது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் படி வெளிநாட்டில் போய் தாராளமாக எம்பிபிஎஸ் படிக்கலாம். ஆனால் 5 வருஷம் படிப்பு இருக்கணும் வெளிநாட்டில் எம்பிபிஎஸ், இல்லை 5 வருஷத்துக்கும் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ கசாக்கிஸ்தானில் இருந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 இயர் ட்ராப் ஆயிருக்கும், 12th முடிச்சுட்டு 1 இயர் வெயிட் பண்ணி எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா 1 இயர் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ எனக்கு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு 5 இயர்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ கசாக்கிஸ்தானில் போய் 5 இயர்ஸில் படிக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து டாப் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் தான் சொல்லிகிட்ருக்கோம். இப்போ கசாக்கிஸ்தானில் போய் படிக்கிறப்ப அங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிகிரி எம்பிபிஎஸ் எம்டி. இந்த டிகிரி நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலண்ட்டு. இப்போ அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 2.5 லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி. அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஸ்டூடெண்ட்ஸ்னால ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு போகிறது எல்லாமே ரொம்ப ஈஸியராக இருக்கும்.
அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கஜாகிஸ்தானில் போய் படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் நாமினேட் ஆன ஃபேக்கல்ட்டிஸ் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க கீழே படிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய நாலேஜ் அந்த எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ படித்து முடிச்சுட்டு இங்கே எம்சிஐ வந்து எழுதுறாங்கன்னா அதில் அவங்களால ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் வந்து ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டி தான் இதை தான் போகணும், இந்த கண்ட்ரி தான் போகணும்னு திணிக்கிறது இல்லை. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வராங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு அவங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு, அவங்களுக்கு மார்க்ஸ் எப்படி, இதெல்லாம் பார்த்துட்டு கண்ட்ரி அண்ட் யூனிவர்சிட்டி ரெஃபர் பண்ணுறோம். இப்போது எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கல்வி தகுதி என்னவா இருக்கணும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க வெளிநாட்டில் நிறைய கண்ட்ரீஸில் போய் படிக்கலாம் அப்படின்னு. பட் எந்த கண்ட்ரியில் போய் படித்தா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து மாணவியருக்கு ஆலோசனை கொடுப்பீங்க? இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி மார்க் அப்படின்னா யூனிவர்சிட்டி ஒரு கண்ட்ரி, இப்போ ரஷ்யானா ரஷ்யாவுக்கு போகணும் அப்படின்னா இவ்வளோ மார்க் அப்படிங்கிறது கிடையாது. அதே போல் யுக்ரைனில் எந்த நாட்டிலையும் வந்து அந்த நாட்டுக்கான ஒரு பாஸ் இவ்வளோ மார்க் பர்சன்டேஜ்னு சொல்கிறது கிடையாது. பட் ரஷ்யா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அங்கே யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி அவங்க பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னால் ரஷ்யாவில் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் நாங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இப்போ ரஷ்யாக்குள்ள கிரீமியா ஃபெடரல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி. இங்கே அட்மிஷன்ஸ் வேணும்னா ஸ்டூடெண்ட்ஸோட 12th ஸ்டாண்டர்டில் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் 60% மார்க் இருக்கணும். இப்போ கசான் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, க்ரூஸ் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து ஒரு 60% மார்க் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் வேணும். இப்போ வந்து இல்லை எனக்கு வந்து மாரி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வேணும், பெர்ம் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் வேணும்னா அவங்களுடைய கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் 50% மார்க் இருந்தாலே போதும். ஸோ யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி தான் வந்து டிஃபர் ஆகும். அண்ட் இப்போ வந்து யுக்ரைன் போகிறாங்க அப்படின்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா லிவிவ் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வேணும்னா கெமிஸ்ட்ரி பயாலஜியில் 65% மார்க் இருக்கணும். இப்போ உஸ்க்ரோத் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில், தெர்னாப்புல் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 50% மார்க் இருந்தாலே போதும். இப்போ கஜாகிஸ்தானில் போகிறாங்க அப்படின்னா கசாக் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அஸ்ஃபென்ட்ராவ், இங்கே வந்து ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டி, டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் வேணும்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50% மார்க் இருந்தாலே போதும். ஸோ அல் ஃபராபி நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அதுலேயும் பார்த்தீங்கன்னா 50% மார்க் இருந்தால் போதும். இதுதான் மார்க் ரெக்வயர்மெண்ட்ஸ். இப்போ நீங்கள் கேட்ட பாரு ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு பேரண்ட்டோ வந்து எங்களை மீட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து வந்தவங்களுக்கு பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறோம், இந்த கண்ட்ரீஸ் இருக்குது, இந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறோன்னா அவங்க வந்து கேட்குறாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னா பேரண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா அதுக்கு ஒரு 6 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 பேராமீட்டர்ஸ் இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் வெளிநாட்டில் ஒரு படிப்பு வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய சஜஷன். இந்த 6 பேராமீட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போகக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒரு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கணும். ஓகே மேம், இப்போது யூனிவர்சிட்டிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போது வெளிநாட்டில் போய் படிக்கணும்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. பட் அந்த யூனிவர்சிட்டியில் எது பெஸ்ட்டுன்னு எப்படி சூஸ் பண்ணுறது, எதன் அடிப்படையில் சூஸ் பண்ணலாம்? இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டோ பேரண்ட்டோ வந்து ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னா சில வந்து விஷயங்கள் பார்த்து தான் போகணும் அப்படிங்கிறது எங்களோட சஜஷன். ஸோ வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு 6 பேராமீட்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற யூனிவர்சிட்டியில் இருக்கா அப்படிங்கிறது 100% கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ நீங்கள் போகக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் வந்து இந்த 6 பேராமீட்டர் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகிறது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா அப்படிங்கிறது பார்க்கணும். அண்ட் நம்ம போய் படிக்கிற டிகிரி எம்பிபிஎஸ் வந்து டைரக்ட் எம்பிபிஎஸ்ஸா இன்டைரக்ட் எம்பிபிஎஸ்ஸா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் நம்ம போகக்கூடிய யூனிவர்சிட்டியோட ரெக்கக்னிஷன்ஸ் வந்து இருக்கா, என்னென்ன அக்ரிடேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ரெக்கக்னிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். அண்ட் நம்ம போகக்கூடிய யூனிவர்சிட்டி ஒரு இங்கிலீஷ் மீடியம் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியா அப்படின்னு பார்க்கணும். அதோடு சேர்த்து நம்ம போகக்கூடிய யூனிவர்சிட்டியில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து கேம்பஸ்குள்ளே இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். அண்ட் இது எல்லாத்த விட யார் மூலிமா, எந்த நிறுவனத்து மூலிமா நீங்கள் வெளிநாட்டில் உங்களுக்கான படிப்பை வந்து சூஸ் பண்ணுறீங்கிறது பார்க்கணும். இப்போ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் சொல்கிறது எல்லாமே வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான். ஏன் வந்து ஒரு பேரண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி பார்க்கணுன்னா இன்றைக்கி வெளிநாட்டில் போய் படிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் வந்து அவங்க போய் படித்தாதான் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னாலும் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், இப்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் தான். ஸோ இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு வந்து அந்த பர்டிகுலர் கண்ட்ரியிலேருந்து வந்து நிறையா, இப்போ ரஷ்யா அப்படின்னா சப்சிடிஸ் தராங்க. அண்ட் சில யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து நிறைய இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டில் இருக்கக்கூடிய அப்டேட்டடான டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய வந்து ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெல் எக்யூப்டு ஆனால் லேப்ஸ் ஆகட்டும் அண்ட் லைப்ரரிஸ் ஆகட்டும் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்ட்டிஸ் தான் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வர டிகிரி வந்து ரொம்ப ரொம்ப வேலிடாக இருக்குது. அண்ட் ரெண்டாவது நம்ம போகிற யூனிவர்சிட்டி டைரக்ட் எம்பிபிஎஸ்ஸாக இருக்கணும்.
இப்போ நிறைய நாடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபிலிப்பைன்ஸ்லாம் போகிறாங்கன்னா ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு 1.5 வருஷம் ஒரு 16 மாதம் அவங்க வந்து இங்கே பிஎஸ் படிப்பாங்க. ஸோ அது வந்து சில பேர் வந்து அங்கே போயே படிப்பாங்க, இல்லை இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து 4 இயர்ஸ் வந்து எம்பிபிஎஸ்க்கான படிப்பு படிக்க போகிறாங்க. பட் நம்ம சொல்கிறது டைரக்ட் எம்பிபிஎஸ் அப்படின்னா முதல் வருஷத்துலேருந்தே மருத்துவ படிப்பு தான் அவங்க படிப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் இயரில் அனாட்டமி தான் அவங்க செமிஸ்டர் எக்ஸாமே அனாட்டமி தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெத்தாலஜி, ஹிஸ்டாலஜி அண்ட் செகண்ட் இயரில் வந்து அவங்க படிக்கிறாங்க அண்ட் வந்து பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 2.5 இயர்ஸ்லேயே அவங்க கவர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். பட் இதே வந்து இன்டைரக்ட் எம்பிபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபண்டமெண்டல் மெடிசன், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது ஃபிசிக்ஸ் இதுதான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 12th முடிச்சுட்டு அவங்க வந்தோடனே ஃபஸ்ட் இயர்லேருந்து எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பு தான் படிக்கணும், எனக்கு அந்த அனாட்டமி சப்ஜெக்ட் தான் வேணும். அண்ட் ஃபஸ்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ இதே வந்து இன்டைரக்ட் எம்பிபிஎஸ்னால் 1.5 வருஷம் படிச்சுட்டு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே நார்மலாக ஒரு ரஷ்யாலேயோ யுக்ரைன்லேயோ இல்லை கசாகிஸ்தானில் டைரக்ட் எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் மருத்துவ படிப்பு படிச்சுட்டு வருவாங்க. ஸோ அதுதான் வந்து வேலிடாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து 6 வருஷத்தில் சில சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறாங்க, சில இதில் 5 வருஷம் படிக்கிறாங்க. அது ஓகே, கவர்மெண்ட் அப்ரூவ் ஆனது. ஸோ 4 வருஷத்துக்குள்ளே அவங்களால அவசரமாக சில சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ண முடியாது. இப்போ அனாட்டமியெல்லாம் ரொம்ப வாஸ்டான சப்ஜெக்ட். ஸோ அதுக்கெல்லாம் நிறைய கிரெடிட் ஹார்ஸ் வேணும். அதனால வந்து டைரக்ட் எம்பிபிஎஸ் படித்தா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. 3வது, நம்ம எந்த யூனிவர்சிட்டி போகிறோமோ அந்த யூனிவர்சிட்டியோட ரெக்கக்னிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போது நீங்கள் போய் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO வெப்சைட்டில் போய் நீங்கள் போகக்கூடிய யூனிவர்சிட்டி நேம் அதில் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும். 2வது, MCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்லேயும் வந்து நம்ம போகக்கூடிய யூனிவர்சிட்டியோட நேம் இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம போகக்கூடிய யூனிவர்சிட்டியில் அதர் கண்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்னா யூரோப்பியன் கவுன்சிலில் மெம்பராக இருக்காங்களா. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ US போகணுன்னா USMLE எக்ஸாம் வந்து அவங்க எழுதுறதுக்கு எலிஜிபிளா இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டிக்கு போய் படித்தா. அண்ட் வந்து UK போகணுன்னாலும் அந்த டிகிரி வந்து அவங்களுக்கு வந்து வர்த்தா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இந்த ரெக்கக்னிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இது மட்டும் இல்லாமல் இப்போ போய் வெளிநாட்டில் படிக்கிறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியமாக இருக்கணும். ஏற்கனவே சொல்ல மாதிரி சில நாடுகள் ஈவன் ரஷ்யாலேயே பார்த்தீங்கன்னா சில யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்ஷியலாக வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்கும், பார்ஷியல் ரஷ்யன் மீடியம் இருக்கும். ஸோ 6 வருஷம் இல்லை 5 வருஷம் எத்தனை வருஷம் எம்பிபிஎஸ் படிப்பு நாங்கள் சொல்கிறது வந்து யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறாங்களோ கண்டிப்பாக அந்த 6 வருஷம் எம்பிபிஎஸோ இல்லை 5 வருஷம் எம்பிபிஎஸோ இங்கிலீஷ் மீடியமில் தான் இருக்கணும். ஏன்னா இங்கிலீஷ் மீடியமில் படிச்சுட்டு வந்தாங்கன்னா தான் திருப்பியும் இங்கே வந்து வேலிடாக இருக்கும். அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மொழியில் படிச்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ இதோட சேர்த்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஓகே ஒரு யூனிவர்சிட்டி பார்க்குறாங்க, மற்ற விஷயங்கள்லாம் பார்க்குற மாதிரியே வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே ஹாஸ்டல் இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கேம்பஸ்க்குள்ளேயே இருந்தது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஒரு யூனிவர்சிட்டி ஒரு பிளேஸில் அவங்க ஹாஸ்டல் ஒரு பிளேஸில் சாப்பாட்டுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களால எதுலேயுமே கரெக்டாக வந்து முழு கவனம் செலுத்த முடியாது. ஸோ ஹாஸ்டல் வந்து கேம்பஸ்குள்ளேயே இருந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிளாஸஸ் போயிட்டு வந்து ஹாஸ்டலில் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் ஆகட்டும் அண்ட் அகெயின் கிளாஸ் டைம் டேபிள் பார்த்து அடுத்த கிளாஸ்க்கு போகிறதுக்கெல்லாம் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கேம்பஸ்குள்ளே இருந்தால் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி வெளிநாட்டுக்கு அப்படின்னு போகணும் டிசைட் பண்ணிட்டா எந்த நிறுவனத்து மூலிமா போகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணணும். அந்த நிறுவனம் வந்து எத்தனை வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணதா அப்படிங்கிறது பார்க்கணும். அண்ட் இப்போ நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் வந்து இந்த பேராமீட்டரில் வந்து 6th ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்போ எங்களவே எடுத்துக்கிட்டால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் போகக்கூடிய அந்த வந்து நிறுவனம் மூலிமா போகிறீங்கன்னா அவங்க வந்து லோக்கலில் இங்கே இருக்கக்கூடிய ரெக்கக்னிஷன்ஸ் வச்சுருக்காங்களா, இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா. இப்போ வெளிநாட்டுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறதுக்கான லைசன்ஸ் உங்களுக்கு இருக்கா, எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க, இப்போ எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த எம்பசியில் உங்களுடைய நேம் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கா, அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பலாம் அப்படின்ற இருக்கா, இப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக க்ராஸ் செக் பண்ணும். ஸோ வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாத்தியம்தான், ஆனால் அதுக்கான அவேர்னஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். பட் இந்த பேராமீட்டர்ஸ் பார்க்கணும், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தானா,
அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போகக்கூடியது வந்து டைரக்ட் எம்பிபிஎஸ் தானா, அண்ட் ரெக்கக்னிஷன்ஸ் எல்லாம் இருக்கா, இங்கிலீஷ் மீடியமா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா, யார் மூலிமா போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இந்தியா ரிட்டர்ன் வரும்போது ஒரு எக்ஸாம் எழுதணும், எம்சிஏ எக்ஸாம். அந்த எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும், டஃப்பாக இருக்குமா? அந்த எக்ஸாம் பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெளிநாட்டில் போய் எந்த நாட்டில் வேணால் போய் படிச்சுட்டு வரலாம். பட் இந்தியா ரிட்டர்ன் வரும்போது எம்சிஐ, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அப்பியர் ஆகணும். ஸோ அந்த எக்ஸாம் வந்து எஃப்எம்ஜி, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். இந்த எக்ஸாம்ஸ் வந்து இந்தியாவில் எழுதி கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆனால் மட்டுமே தான் அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும். இப்போது வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வராங்கன்னா இந்த எம்சிஏ எக்ஸாம் அப்படின்னு அப்பியர் ஆகணும்னா வருஷத்தில் 2 தடவை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜூன் மாதமும் டிசம்பர் மாதமும் நடத்தக்கூடிய இந்த எக்ஸாம்ஸ் வந்து டோட்டலாக 300 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஸோ இந்த 300 மார்க்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 150 மார்க்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா வந்து பாஸ். ஸோ இப்போ நீட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்கன்னா நீட் சப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் மார்க்ஸ் இருக்குது. ஆனால் எம்சிஏ எக்ஸாம் எழுதுகிறப்போ மைனஸ் மார்க்ஸ் கிடையாது. ஸோ 300க்கு 150 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது ஈஸியான பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம போகக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்லாம் எம்சிஏக்கான அடிஷ்னலாக கோச்சிங் தராங்க. சப்போஸ் எனக்கு அடிஷ்னலாக முதல் வருஷத்துலேருந்தே எம்சிஏ கோச்சிங் வேணும் அப்படின்னா நம்ம அடிஷ்னல் கோச்சிங் வந்து எடுத்துக்கலாம். இல்லை 6 வருஷம் படிப்பு முடிச்சுட்டு இங்கே வந்தாங்கன்னா ஒரு 4 months கேப் இருக்கும். அப்போது ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் மாதிரி வந்து அவங்க ஒரு கிராஷ் கோர்ஸ் இருக்கும், அதில் வந்து எம்சிஏக்கான ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போனவங்களோட ஸ்லைட்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ எம்சிஏ பாஸ் ஆனவங்க தான் வந்து அதிகமாக இருக்காங்க. பாஸ் சக்ஸஸ் ரேட் வந்து ரஷ்யா, யுக்ரைன், கஜாகிஸ்தான்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்சிஏ பற்றி பயந்துக்க வேண்டாம். முதல் வருஷத்துலேருந்து என்ன படிக்கிறாங்களோ அந்த சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டாக தான் வரும். ஸோ வேறு எதுவும் அடிஷ்னலாக கேட்க போகிறதில்ல. ஸோ பயந்துக்காமல் இருக்கிறது. இப்போது வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கு ஒரு பயம் இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து எப்படி அனுப்புறது, தனியாக அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ உங்களுடைய பங்கு எப்படி இருக்கும்? ஸோ அங்கே பாதுகாப்பு எப்படி இருக்கும்? ரெண்டாவது அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்தியன் ஃபுட் அங்கே கிடைக்குமா, அதை பற்றியும் சொல்லுங்கள். டெஃபினட்டாக இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னா எம்பிபிஎஸ் படிப்பு அப்படின்னு வரும்போது ரிசர்ச் பண்ணிட்டு தான் வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படிங்கிறப்போ இன்றைக்கி ஒரு ஆண் குழந்தை அனுப்பிச்சினாலும் சரி, இல்லை பெண் குழந்தை அனுப்பணுன்னாலும் பாதுகாப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் போய் பார்க்குற வர யூனிவர்சிட்டிஸ் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் சொன்னேன். ஸோ யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே ஹாஸ்டலில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் வந்து நாங்கள் மேக்ஸிமம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹாஸ்டல் அப்படின்னா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளேயே இருக்கும். ஹாஸ்டல்லேருந்து யூனிவர்சிட்டி வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 3 to 4 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ். சில கண்ட்ரியில் சில யூனிவர்சிட்டி ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் கேம்பஸ்குள்ளேயே இருக்க ஹாஸ்டல் அப்படின்றனால உங்களுக்கு வந்து தனித்தனி பிளாக் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ கேர்ள்ஸுக்கு தனி பிளாக்கு, பாய்ஸுக்கு தனி பிளாக்ஸ் இருக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட கல்ச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றனால நம்ம அதில் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். அண்ட் நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அவங்க எங்கே போகிறாங்க வராங்க அப்படிங்கிறது மானிட்டர் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ரஷ்யா, யுக்ரைன்லாம் எங்களுடைய நிறுவனம், எங்களோட ஆஃபீஸ் அங்கே செயல்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஹாஸ்டலில் எங்களோட ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும், ஹாஸ்டலில் ஏதாவது ஒரு ஹெல்ப்பு, இல்லை அவங்களுக்கு யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக சப்போர்ட் பண்ணி தருவோம். அண்ட் ஹாஸ்டல் ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3% ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், 4% ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரூமில் தேவையான ஃபெசிலிட்டிஸ் லைக் பிளாங்கெட்டு, காட்டு, பெட்ஷீட்டு, ஸ்டடி டேபிள், பில்லோஸ் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துக்கலாம். அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி ஃபுட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்கும். ஐயோ வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம், அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்களா அப்படின்னு. ஸோ ஃபுட்டுக்கும் வந்து பயந்துக்க வேண்டாம். ஏன்னா இந்தியன் ஃபுட் அவைலபிளாக இருக்குது. அங்கே வந்து நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, மெஸ்ஸும் வந்து இருக்குது. மேம் இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஈரோட்ல இருந்து ரம்யா இருக்காங்க லைன்ல. ரம்யா, உங்களுடைய சந்தேகம் என்ன மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ 12th படிச்சிட்டு இருக்காங்க சொன்ன. ஓகே, ஹலோ கேக்குது, சொல்லுங்க பேசலாம். இப்போ யூஜி வந்து யூகேல பண்ணோம்னா அஃபோர்டபிலிட்டி எப்படி, சேஃப்டி எப்படின்னு தெரியுங்க இன்ஜினியரிங். ஓகே தாரா, இப்போது 12th இப்போ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸில் அட்மிஷன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் கண்ட்ரியில் தாராளமாக வாங்கலாம்.
இப்போ யூகேல போய் படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. பட் டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது 10 லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கான வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ரீஜியனில் வேணும், எந்த யூனிவர்சிட்டி, உங்களுடைய பட்ஜெட் என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டு நம்ம யூகேல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் சொல்லலாம். சேஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூகேல தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து பயம் கிடையாது. நம்ம ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் டாமெட்ரி, யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே இருக்க டாமெட்ரியை வந்து நம்ம தாராளமாக பார்க்கலாம். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேஃபாக தான் இருக்கும். ஸோ ஒரு 3 இயர்ஸ் டிகிரி அவங்க வந்து இன்ஜினியரிங் போய் யூகேல படிச்சுட்டு வராங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வேறுபடும். ஸோ நம்ம எந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும், எந்த ரீஜன் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் கவுன்சிலர்ஸ் கிட்ட நீங்கள் பேசலாம். ஸோ உங்களுக்கு சில யூனிவர்சிட்டிஸோட லிங்க்ஸ் எல்லாம் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். அது கோ த்ரூ பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃபைனல் டிசிஷனுக்கு வந்துக்கலாம். ஸோ எப்படி யூகேல போய் படிக்கலாமோ அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரியில் போய் படிக்கலாம். யூரோப்பியன் கண்ட்ரியை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா யூனிவர்சிட்டிஸுமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ன்றனால குறைஞ்சது 1.5 லட்ச ரூபாயிலிருந்து இன்ஜினியரிங் டிகிரிஸ் வந்து தாராளமாக படிச்சுட்டு வரலாம். ஸோ யூகேல போய் படிக்கிறது மாதிரியே தான் இன்ஜினியரிங் வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் குறைவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் 1.5 லட்ச ரூபாயிலிருந்து ஃபீஸ் இருக்குது. ஸோ அது ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். உங்களோட ஆப்ஷன்ஸ் யூகே அப்படின்னா தாராளமாக அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்கலாம். இந்த வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூகேக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக நியூ லைஃப் அப்ராட் மூலிமா கிடைக்கும். ஓகே, கண்டிப்பாக மேம். இப்போது பிஃபோராக பேசிகிட்டு இருந்தோம், அங்கே இந்தியன் ஃபுட் கிடைக்குமா, ஃபுட்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதை பற்றி மாதிரியும் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளேயே வந்து ஹாஸ்டல் இருக்க மாதிரி அங்கேயே வந்து ஹாஸ்டலுக்குள்ளேயே வந்து நிறையா இடத்துல வந்து இந்தியன் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபுட் அப்படிங்கிறது வந்து அங்கே மெஸ் ஃபெசிலிட்டி இருக்கிறனால அங்கேயே வந்து ஃபுட் வேணா சாப்பிட்டுக்கலாம். இல்லை நான் செல்ஃப் குக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வந்து அவைலபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குக் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு காமன் கிச்சன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா காமன் கிச்சன் இருக்குது. அங்கே அவங்க குக் பண்ணணும் அப்படின்னா குக் பண்ணி சாப்பிட்டுட்டு தாராளமாக இருந்துக்கலாம். அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இல்லை மெஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் ஃபுட்டும் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ வெளிநாட்டுக்கு போகிறப்போ ஃபுட் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ பயந்துக்க வேண்டாம். மேம், இப்போது பெரும்பாலும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னாலே நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெளிநாட்டில் நான் போய் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான கம்ப்ளீட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? ஸோ அதை வந்து நான் எப்படி பே பண்ணுறது? உங்ககிட்ட டைரெக்டாக பே பண்ணிடலாமா? அதுக்கான வழிமுறைகள் என்ன? ஓகே, இப்போது நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் நினைக்கிறது என்னென்னா ஒரு ரொம்ப ஜாஸ்தியான ஃபீஸ் இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இப்போ நம்ம மருத்துவ படிப்பு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா வெளிநாட்டில் போய் படிக்கிறப்போ யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மாறுபடும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா சில யூனிவர்சிட்டிஸில் 2.5 லட்ச ரூபாயிலிருந்து ஃபீஸ் வந்து ஆரம்பிக்குது. இப்போ சில யூனிவர்சிட்டிஸில் வந்து 3 லட்ச ரூபாய் இருக்கும், சிலதில் 3.5 லட்ச ரூபாய், சில யூனிவர்சிட்டியில் 4 லட்சம், சிலதில் 5 லட்சம் கூட இருக்குது. ஸோ எந்த யூனிவர்சிட்டி வேணும்? ஒரு ஸ்டூடெண்ட் வரீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பார்த்துட்டு உங்கள் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டிஸில் கூட ஒரு காலர் இப்போ லைனில் இருக்காங்க. இப்போ அரக்கோணத்துலேருந்து மேத்யூஸ் வந்து இணைப்பில் இருக்காரு. மேத்யூஸ் சொல்லுங்கள், உங்களுடைய டவுட் என்ன மேம் கிட்ட கேட்டுக்கலாம். வணக்கம்மா. இப்போ வெளிநாட்டுல போய் படிக்கிறேன்னு சொல்றேன் யூரோப்புக்கெல்லாம். இப்போ அது யூரோப்ல படிக்கும் போது வெறும் எம்பிபிஎஸ் மட்டும்தானா, டென்டல் கூட உண்டுங்களா? அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அது என்ன ஃபீஸ் ஆகும் அது விலாவையா சொல்லுங்க. அங்க படிச்சா இந்தியாவுல வந்து நீட் இருக்கு, அந்த நீட்டுக்கு வந்து எங்க வந்து வேலை வந்து அவைலபிள் இருக்குமா, இல்ல கிளினிக் தான் வச்சு நடத்திக்கணுமா? இது மட்டும் எல்லாரையா சொல்லுங்க. தேங்க்யூ. இப்போ எம்பிபிஎஸ் மாதிரியே வந்து பிடிஎஸும் நிறைய பேர் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் வந்து தாராளமாக இருக்குங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்பிபிஎஸ் வந்து ரஷ்யா, யுக்ரைன், கசாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகளில் படிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஈவன் வந்து டென்டல் படிக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக ரஷ்யா, யுக்ரைன், கசாகிஸ்தானில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான். குறைஞ்சது வந்து 2 லட்ச ரூபாயிலிருந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆகுது. யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 5 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான வாய்ப்புகளும் தாராளமாக இருக்குது. இப்போ படித்து முடிச்சுட்டு இந்தியா வந்து இங்கே அவங்க கண்டிப்பாக அந்த பிஜிக்கான நீட் எழுதி பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நார்ம்ஸே தான்
குவாலிஃபை ஆகி அவங்க தாராளமாக லைசன்ஸ் கிடைக்கும். அதனால் அதை பற்றி பயந்துக்க வேண்டாம். வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தாலும் இங்கே எழுதக்கூடிய அந்த எக்ஸாம் எழுதினாலே போதும், வேறு எந்த அவசியம் கிடையாது. ஓகே, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பேசி கண்டிப்பாக இப்போது மருத்துவ படிக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறுது. ஸோ குறைஞ்சது 2 லட்ச ரூபாய், சிலதில் 3, அப்படி யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். இந்த ஃபீஸ் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் பார்த்து பர்டிகுலர் யூனிவர்சிட்டிஸ் நாங்களே சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ பேங்க் லோனுக்கான அசிஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து சில பேங்க்ஸில் வந்து அவங்களுக்கு மேனேஜர்ஸ் கூட வந்து பேசி கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு தேவையான பேங்க் லோனுக்கான டாக்குமெண்டேஷன் என்டையராக, இப்போ எம்பிபிஎஸ் வெளிநாட்டில் போய் படித்தாங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் செட் இருக்கணுங்கிறது ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த பர்டிகுலர் கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன் ஒர்க் பண்ணி கொடுக்கறதுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இல்லை, எனக்கு சில பேருக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் வந்து பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் வந்து ஃபீஸ் கட்டலாம், அதுக்கான வாய்ப்புகள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இப்போ எங்கள் மூலிமா போகிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து போகிறவங்களாம் இருப்பாங்க, மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட் அ டைமில் ஃபீஸ் எதுவும் கட்ட வேண்டியதில்லை, வருஷம் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ அதுதான். ஸோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படி என்ன ஃபீஸ் வருதோ அது நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இப்போ முதல் வருஷம் போகிறாங்கன்னா நாங்கள் நியூ லைஃப் அப்ராடில் நானோ இல்லை சாரோ 2 பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட போய் அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் அவங்கள விட்டுட்டு வருவோம். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கான ஃபீஸ் வந்து டாலர்ஸாக கேரி பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ செகண்ட் இயருக்கான ஃபீஸ்னால் நீங்கள் டைரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சிடலாம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பே பண்ணிடலாம் யூனிவர்சிட்டியில். இப்போ பேங்க் லோன் மூலிமா போகிறீங்க அப்படின்னா டைரெக்டாக பேங்க்லேருந்து யூனிவர்சிட்டிக்கே அனுப்பிச்சிடுவாங்க. நிறைய நிறுவனங்கள் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸை கையில் வாங்கிட்டு அவங்க கட்டாமல் விட்டுருவாங்க. ஸோ நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்கிட்டே சொல்கிறது. ஸோ ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கட்டுவாங்க. இப்போது நாங்கள் நிறைய யூனிவர்சிட்டிஸோட அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்றனால ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பேசி இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கோவிட் டைமில் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ அவங்களால ஃபினான்ஷியலாக பேக்காக இருக்கிறனால நாங்கள் அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ்னால யூனிவர்சிட்டியில் வந்து கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லி சில ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவைல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வராங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து தாராளமாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இது அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ்னால மட்டும்தான் முடியும். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் மட்டும் வாங்கி கொடுக்கறது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் தாராளமாக நீங்கள் உங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே பாசிபிலிட்டி. ஸோ அது வந்து குறைவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான், 2 லட்ச ரூபாயிலிருந்தா ஃபீஸ் வந்து ஆரம்பிக்குது. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 5 வருஷ படிப்பு எம்பிபிஎஸ் இல்லை 6 வருஷக்கான எம்பிபிஎஸ் வந்து போய் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இங்கே ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு வந்து பயம் கிடையாது. ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, திருப்பூர்லேருந்து ராஜேஷ் இருக்காரு. ராஜேஷ், உங்கள் சந்தேகம் என்ன மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. குட் ஈவினிங் மேம். என்னுடைய பையன் வந்து எம்பிஏ முடிச்சிருக்கிறாரு மேம். சரிங்க. எம்பிஏ முடிச்சிருக்கிறாரு, மேற்கொண்டு ஃபாரின் போய் படிக்கணும்னு விரும்புறாரு. என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எந்த கண்ட்ரிக்கு போகலாம், எவ்வளோ செலவாகும், ஏதாவது ஸ்காலர்ஷிப் அதுக்கு கிடைக்குமா, டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். டெஃபினட்டாக. இப்போ ஆல்ரெடி எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எம்பிஏ அப்படின்ட்டு வரும்போது மேனேஜ்மெண்ட் ரிலவெண்ட்டாக வரப்போ அகெயின் ஒரு மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எம்எஸ்சில் வந்து ஸ்பெஷலைசேஷன் பேங்கிங் இல்லை ஃபினான்ஸ் இல்லை வந்து ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏ மாதிரியே எம்எஸ்சில் வந்து என்டர்பிரனர்ஷிப் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இது போய் தாராளமாக நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் படிச்சுட்டு வரலாம். இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் படிக்கிறப்போ சில நாடுகளில் ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது. இப்போ ஜெர்மனி, இட்டாலி இந்த மாதிரியான நாடுகளில் ஃப்ரீ எஜுகேஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது. உங்களோட அகாமடேஷன் ஃபுட்டு மட்டும்தான் நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் அதுக்கு சில ஃபினான்ஸ் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் வீசா பர்பஸ்க்கு காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய சன்னோட மார்க்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து தாராளமாக எந்த கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். ஸோ இப்போ யூரோப்பியன் யூனியனில் போகிறீங்க அப்படின்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் தான். ஸோ ஒரு மாஸ்டர்ஸ் போய் படிக்கிறீங்கன்னா 2 வருஷம் படிக்கிறீங்கன்னா 1.5 லட்ச ரூபாயிலேருந்து ஃபீஸ் ஸ்டார்ட் ஆகுது. சில யூனிவர்சிட்டிஸ் ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது. ஸோ படிச்சுட்டு வர யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், இங்கிலீஷ் மீடியம் இருக்க யூனிவர்சிட்டிஸ் தான். ஸோ யூரோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சில நாடுகளில் டோஃபெல், ஐஎல்ஸ் இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. அண்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ், உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் வே ஆஃப் மெத்தட் தான் இருக்கும் அவங்களோட எஜுகேஷனில். ஸோ தாராளமாக யூரோப்பில் போய் படிக்கலாம். நீங்கள் ஸ்க்ராலிங்கில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்க எங்கள் ஆஃபீஸ் பீப்புள்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியப்படுத்துவோம்.
இப்போது வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கான எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் ஏதாவது தெரிஞ்சிருக்கணுமா? ஏன்னா +2ல் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க. ஸோ நான் வெளிநாட்டில் போய் MBBS படிக்கணும் அப்படின்னா ஏதாவது எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணுமா? அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ MBBS போய் வெளிநாட்டில் படிக்கிறாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம போகிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் தான். ஸோ இங்கே நம்ம 12th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் மீடியம்லேருந்து படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட் ஆகட்டும், இல்லை நார்மல் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தவங்க, இல்லை எந்த கரிக்குலமாக இருந்தாலும் தாராளமாக MBBS போய் படிக்கலாம். அதுக்கு அடிஷ்னலாக வந்து எந்த கோர்ஸும் எந்த லாங்குவேஜ் இல்லை IELTS எழுதணும், TOEFL எழுதணும், அந்த மாதிரி எதுவும் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ உங்களுடைய 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மார்க் இருந்தாலே போதும். இங்கிலீஷ் சப்ஜெக்டில் இருக்க மார்க் மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்போ தமிழ் மீடியத்திலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் போய் MBBS படிச்சுட்டு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டாக்டர்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த MCAயோட லிஸ்ட் இப்போ ஸ்லைடில் போகிறதுல கூட பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டாப் லிஸ்ட்டில் இருந்தாங்க, யூனிவர்சிட்டியோட டாப் ரேங்கிங்கில் இருந்தாங்க. ஸோ வெளிநாட்டுக்கு போகிறப்போ வந்து கண்டிப்பாக லாங்குவேஜ் வந்து ஒரு பேரியராக இருக்காது. ஸோ அடிஷ்னலாக வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கற்றுட்டு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் போய் படிக்கக்கூடிய MBBS 6 வருஷம் இல்லை MBBS 5 வருஷம் படிக்கிறீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமாக தான் இருக்கும். ஸோ பயந்துக்க வேண்டாம். உங்களுக்கு எங்களை வந்து நீங்கள் மீட் பண்ணுறப்போ கவுன்சிலிங் அப்போ உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் பார்த்துட்டு நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா நாங்கள் தாராளமாக சொல்லுவோம். இப்போது வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னா நிறைய நிறுவனங்கள் இருக்குது. இப்போது ஒரு மாணவரோ ஒரு பெற்றோரோ ஏன் வந்து நியூ லைஃப் அப்ராடை வந்து சூஸ் பண்ணணும்? உங்கள் நிறுவனங்களுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன? ஓகே, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. கடந்த 11 வருஷமாக வந்து வெளிநாட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுப்பிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். இது வந்து எங்களோட 12வது வருஷம். ஸோ வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 100க்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போது நிறைய நிறுவனங்கள் வந்து எனக்கு வெளிநாட்டு கல்வி அப்படிங்கிறதுல வந்து அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சில நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்க ஒரு வருஷம் இருப்பாங்க, திடீர்னு எங்கேன்னு காணாமல் போயிடுவாங்க. அண்ட் வெளிநாட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஈவன் ஸ்டூடெண்ட்ஸே வந்து அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியூ லைஃப் அப்ராட் அப்படின்னா நீங்கள் வந்து போய் எங்களோட ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடந்த 11 வருஷமாக வந்து நிறைய மாணவர்கள் வந்து நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு லோக்கல் கார்டியன் மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட் வேணாலும் என்ன ஹெல்ப்னாலும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்னா நாங்கள் நேர்லேயே போய் பார்த்துட்டு வந்து தான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு யூனிவர்சிட்டி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நிறைய நிறுவனங்களில் வந்து யாரோ ஒருத்தர் போயிருப்பாங்க, அவங்க பார்த்துட்டு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுட்டு இங்கே உட்காந்துருக்கவங்க பேசுவாங்க. ஸோ இது வந்து மருத்துவ படிப்பு, ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட படிப்பு அப்படின்றனால நீங்கள் எந்த நிறுவனம் அப்படின்னு போகிறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எங்கள் மூலிமா ஏன் போகணுன்னா நாங்கள் வந்து டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், எப்போனாலும் என்ன அவங்களுக்கு ஹெல்ப்புனாலும் இமீடியட்டாக நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சில யூனிவர்சிட்டிஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் போகிறப்போ நானே கூட போய் ஸ்டூடெண்ட்ஸை விட்டுட்டு 2 வீக்ஸ் அவங்களோட இருந்துட்டு அப்புறம் தான் வரேன். ஈவன் சாரும் நானும் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியாக பிரித்து நாங்கள் போய் ஸ்டூடெண்ட்ஸை விட்டுட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ என்ன கேட்டாலும் அவங்களுக்கு இமீடியட்டாக நாங்கள் ஒரு டீமே வச்சுருக்கோம். ஒரு ப்ரொஃபைல் அப்படின்னா ஒரு கீ அக்கௌண்ட் மேனேஜர்னு ஒருத்தருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான ப்ரொஃபைல் வந்து மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்கறதுலேருந்து டாக்குமெண்டேஷன், அவங்களுக்கு என்ன வேணுமோ ஹெல்ப்பு படித்து முடிச்சுட்டு வர வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் கடந்த 11 வருஷமாக. ஸோ யாராவது வந்து நியூ லைஃப் அப்ராட் அப்படின்னா வேர்ட் ஆஃப் மவுத், நிறைய பேர் வந்து எங்களுக்கு ரெஃபரன்ஸ் மூலியமாகவே அதிகமாக வந்துட்டுருக்காங்க. மேம், இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான டெட்லைன் என்ன? ரெண்டாவது வந்து உங்களை வந்து அணுகணும் அப்படின்னா வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரணும்? இப்போ வந்து கோவிட் டைம் இல்லையா? ஸோ இப்போ நான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது? ஓகே, இப்போ வந்து இந்த வருஷத்துக்கான அட்மிஷன்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2021க்கான அட்மிஷன்ஸ் வந்து சீக்கிரம் வந்து ஓவர் ஆக போகுது. ஸோ ஆல்ரெடி நீட் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது நீட் ரிசல்ட்ஸ்க்கு தான். ஸோ நீட் ரிசல்ட்ஸும் வந்துருச்சு. ஸோ டைரெக்டாக வந்து எங்களை பார்க்க முடியலைனாலும் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ப்ரெசென்ட் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட், சப்போஸ் பாஸ்போர்ட் இல்லாதவங்க ஆதார், அதோடு சேர்த்து உங்களுடைய நீட் மார்க் ஸ்கோர் மார்க் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போதும். இனியும் வந்து ரொம்ப குறைவான நாட்களே தான் இருக்குது. சில யூனிவர்சிட்டிஸில் வந்து டெட்லைன்ஸ் ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கான ரொம்ப சிறந்த ஒரு பல்கலைக்கழகம் அட்மிஷன் வேணும் அப்படின்னா இமீடியட்டாக வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா
கோவிட் டைமில் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இப்போ எதுவுமே கிடையாது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டிஸ்க்கு போயிட்டாங்க. இப்போது ஆஃப்லைன் கிளாஸஸ் தான். ஸ்டூடெண்ட் போனாங்க அப்படின்னா டைரெக்டாக அவங்களுடைய கிளாஸஸ் வந்து போய் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்து அவங்களுக்கு போய் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கோவிட்னால ஃப்ளைட்ஸு இதெல்லாம் வந்து எதுவும் போகாமல் கிடையாது. எல்லா ஃப்ளைட்ஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பயந்துக்க வேண்டாம். அங்கே போன உடனே எங்களுடைய ஆஃபீஸ் பீப்புள் இருக்காங்க ஹாஸ்டலில் அப்படின்றனால ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பாதுகாப்பாக பார்த்து என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்கோ இந்தியன் கவர்மெண்ட்டோட நார்ம்ஸு கைட்லைன்ஸும் அண்ட் எந்த நாட்டுக்கு போகிறாங்களோ அவங்களும் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இறுதியாக பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஓகே, இப்போது வெளிநாட்டு கல்வி அப்படிங்கிறது வந்து எல்லாருனாலையும் போய் வெளிநாட்டில் படிச்சுட்டு வர்றது சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துலேருந்து போகிற ஸ்டூடெண்ட்டோ இல்லை வந்து ஒரு மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கும் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமாக உங்களாலையும் போய் வெளிநாட்டில் போய் ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு படிச்சுட்டு வரும். அதுவும் குறைவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2 லட்ச ரூபாயிலேருந்து ஃபீஸ் இருக்கக்கூடிய ரொம்ப சிறந்த யூனிவர்சிட்டியில் நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வருஷத்துக்கான அட்மிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி முடியிற நிலைமையில் இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இமீடியட்டாக வந்தீங்கன்னா உங்களுடைய மருத்துவ படிப்புக்கான கனவு வந்து கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். ஸோ கீழே இருக்க ஸ்க்ராலிங்க்கு இமீடியட்டாக கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேளுங்க. ஸோ ஆஃபீஸ் அப்படின்னா என்னை வந்து நேரில் மீட் பண்ணும் அப்படின்னா கோயம்புத்தூரில் நான் அவைலபிளாக இருப்பேன். டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம். இல்லை உங்களுக்கான டவுட்ஸ் வந்து இமீடியட்டாக கிளாரிஃபை ஆகணுன்னாலும் நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட பேசணும்னு சொன்னிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எந்த கண்ட்ரியில் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக சொல்லப்படும். ஸோ நியூ லைஃப் அப்ராட் மூலிமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கும் அட்மிஷன் வேணும் அப்படின்னா தாராளமாக தரை சிறந்த யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய ரஷ்யா, யுக்ரைன், கசாகிஸ்தானில் அட்மிஷன் கண்டிப்பாக வாங்கி தருவோம். நம்ம உங்கள் நிறுவனங்கள் மூலயமா நிறைய மாணவர்கள் இப்போது வெளிநாட்டில் போய் படிப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க? இப்போது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் மூலிமா போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து படிச்சுட்டு டாக்டர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ஒருத்தருக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க ரெஃபரன்ஸ் மூலிமா அதிகமான வராங்க. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேரண்ட்ஸோட ரெஃபரன்ஸ் நாங்கள் கொடுப்போம். இப்போ எங்களை வந்து அணுகுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட கான்டாக்ட் நம்பர் அது நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து அந்த ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸோட கான்டாக்ட் நம்பரில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசி எங்களை பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய மாணவர்கள் போயிருக்கிறனால ஒரு 4-5 நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுப்போன்னு கிடையாது. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர், சென்னை, ஈரோடு, திருச்சி, நாமக்கல் இப்படி பல சிட்டிஸ்லேருந்து நிறைய மாணவர்கள் போய் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட நம்பர் தாராளமாக ஷேர் பண்ணுவோம். அண்ட் அவங்க கண்டிப்பாக ஃபீட்பேக் விடுவாங்க. நிறைய எங்களுக்கு ரெஃபரன்ஸ் மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் நிறைய டிவி ஷோஸ் மூலிமா நாங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். எம்பிபிஎஸ் படிக்க முடியும் வெளிநாட்டில் போய் குறைவான செலவில் தரமாக ஒரு யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வர்றது சாத்தியம் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். ஸோ பயந்துக்க வேண்டாம். தாராளமாக நீங்கள் வந்து எங்களை நேரில் அணுகுனீங்க அப்படின்னா உங்களுக்கான அட்மிஷன்ஸ் கிடைக்கும். மேம், இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கும் போது நிறைய பேர் லோன் வாங்கிட்டுலாம் போவாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டடீஸ் பார்த்துக்கிட்டே சைடில் வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் கூட பண்ணிடலாமா? ஓகே, இப்போ எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது ப்ளஸ் நிறைய நாடுகளில் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட் டைம் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. ஸோ படிக்கிறதுக்கு அவங்களுக்கான சப்ஜெக்ட்ஸ் வந்து அதிகமாக நிறைய இருக்குது. ஸோ அவங்க வந்து அதிகமான டைம் வந்து அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றனால ஸோ வந்து பார்ட் டைம் அப்படிங்கிறது எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறதே இல்லை. இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா சில நாடுகளில் வந்து கண்டிப்பாக வந்து பார்ட் டைம் வந்து லீகல் தான். ஸோ இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 20 மணி நேரம் வீக்லி உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்ஸ் அலாட் பண்ணுறாங்க. அது மூலிமா வந்து அவங்க ஜாப் பண்ணிகிட்டே படிச்சுக்கலாம். பட் எம்பிபிஎஸ் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ நிறையா டைம் வந்து அவங்க ஸ்டடீஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால வந்து அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் எந்த யூனிவர்சிட்டியும் எந்த கண்ட்ரியும் வந்து பார்ட் டைம் ஜாப் ஃபார் மெடிசன் வந்து அலோவ் பண்ணுறதே கிடையாது. ஓகே மேம், அப்போது வெளிநாட்டில் போய் நான் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ கொஞ்சம் கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். ஸோ நியூ லைஃப் அப்ராடின் வெளிநாட்டில் போய் படிக்கலாம் எப்படின்ற நிகழ்ச்சியை பற்றி நிறைய விஷயங்களை வந்து நம்மக்கிட்ட வந்து கிளாரிஃபை பண்ணாங்க. ஸோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி மேம். நிகழ்ச்சியத்துடன் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.